நாடாளுமன்ற தேர்தல் நேற்று முன்தினம் நடைபெற்று முடிவடைந்துள்ளது. இந்த நிலையில் வாக்குப்பதிவென்று கடலூரில் பெண் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே உள்ள பக்கிரிமானியம் கிராமத்தை சேர்ந்த திருமதி கோமதி என்பவர் வாக்குப்பதிவு நாளன்று குடும்பத்தினர் கண்முன்னே திமுகவினரால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. தேர்தலில் தங்கள் கூட்டணிக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காக திமுகவினர் இந்த பாதக செயலை செய்திருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட திமுகவினரை இன்னும் இந்த திமுக அரசு கைது செய்ததாக தெரியவில்லை. அரசியலமைப்பு சட்டம் குடிமக்களுக்கு வழங்கியிருக்கும் அடிப்படை உரிமையான வாக்களிக்கும் உரிமையை கூட தங்கள் விருப்பப்படிதான் நடத்த வேண்டும் என்ற திமுகவின் சர்வதிகார போக்கு ஜனநாயகத்திற்கு மிகுந்த ஆபத்தானது. இந்தியாவை காப்பாற்றப் போவதாக கனவு கண்டு கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலில் தனது கட்சிக்காரர்களிடமிருந்து தமிழக மக்களை காப்பாற்றும் வேலையை பார்க்க வேண்டும். உடனடியாக இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களை கைது செய்து கடும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.